ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு நியூ இயர் ஸ்பெஷலாக பாஸ்மதி ரைஸ் வச்சு நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் முதல்ல நாம் இந்த பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ, 5 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 4 பச்சை மிளகா, ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை, இது ரெண்டையும் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம சிக்கனோட வேற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், நம்ம புதினா கொத்தமல்லி அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பிரியாணி மசாலா தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இந்த ஊற வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இதை அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இந்த சிக்கனை நாம் வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல நாம் சிக்கனை ஊற வைக்கும்போது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழிங்கிறதுனால இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். பிராய்லர் கோழினா சும்மா அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும். இப்போது அதனால் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து குக்கரை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா குக்கரோட ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஹீட்லேயே இருந்தால் தான் சிக்கன் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறமா இதில் சேர்த்துருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப்புங்கிற அளவில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி எடுத்து தேங்காய் பால் எடுத்து சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தண்ணியே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு லெமனை புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதை சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் நீங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதை செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுடலாம். குக்கர்லேருந்து ஒரு விசில் வந்த உடனே லோ ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு நிமிஷம் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அரிசி அரை மணி நேரம் ஊறி இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த நியூ இயருக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.